தான் இன்னும் நாங்கெல்லாம் இருக்கிறோம். இல்லைன்னா இல்லை. சரி அழாதீங்க. இல்லை இல்லை நீங்களாம் இருக்க சாவு எனக்கு மறக்க முடியாது சார். 25 வருஷத்துக்கு விவசாயி தற்கொலை பண்ணிடலாம் போது விவசாயம் பண்ணி பிள்ளை படிக்க வைக்க முடியுமா? இதில் ஆடு சேர்த்து போச்சு, இந்த நிலம் பயிர் வீணா போச்சு. ஒன்றுமே கொடுங்க சார். அப்படியே சொல்லுங்க. எந்த டிவி? இல்லை சேனல், யூடியூப் சேனல். இதற்கு 5 வருஷத்துல இங்கே போன வருஷம் மழையில் கொடுத்தா அம்மா தண்ணி பயிர் கொடுத்து அம்மா தண்ணி வாழ்க்கையில் இன்னும் நிமிர முடியல. விவசாயி தற்கொலை பண்ணிடலாம் போது இந்த எப்படின்னா இங்கே பக்கத்தில் என்ன அது பஞ்சு போட்டாங்கல்ல ஆந்திரா. ஆந்திராவில் வந்து ஒரு நாளைக்கு 300 விவசாயி சேர்த்தாங்கல்ல. அந்த நேரத்துலேயும் என் பொன்னாடி பிள்ளை காவல் பொன்னாடி பிள்ளை இருக்குது. அந்த ஆந்திராவில் வந்து பஞ்சு போட்டு அந்த விவசாயி அந்த ரசத்தை மருந்து அடித்து அந்த ரசத்தை குடிச்சு செத்துக்கிறாங்க. இன்னும் இருக்கிற எங்க ரொம்ப தமிழ்நாட்டு பக்கத்தில் ஆந்திராவில் சாவு எனக்கு மறக்க முடியாது சார். 25 வருஷத்துக்கு முன்ன நான் வந்து எனக்கு வந்து 67 வயசு ஆகுது. ஒன்றுமே கவர்ந்து வைக்கிறோம் அவர் எது சார் சரி அழாதீங்க. இல்ல இல்ல நீங்களாம் இருக்கத்தால தான் இன்னும் நாங்கெல்லாம் இருக்கிறோம். இல்லைன்னா இல்ல பிடிக்கல சார். விவசாயம் பண்ணி என் பிள்ளை படிக்க வைக்க முடியுமா? கவர்மெண்ட் லோன் விட படிக்கிற புள்ளி கொடுக்கல. அதுதான் அந்த புள்ள படிக்க என்ன தெரியுமா? இந்த பாக்க சேர்த்துல நான் தமிழ்நாடு ஆந்தோட சேர்த்து ஏற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு 300 பேர் சேர்த்துக்கலாம். பஞ்சு போடுமானா 25 வருஷத்துக்கு முன்ன அந்த வழி எனக்கு வலிக்குது. 25 வருஷத்துக்கு முன்ன கதையை எனக்கு தெரியும். பாந்திர பஞ்சு போட்டாங்க, இங்கே தான் பஞ்சு போட்டாங்க விவசாயி. அதுதான் பார்த்து அங்கேயும் ஒரு வெண்டைக்காய் செடி போட்டுருந்தாங்க, ஃபுல்லா போயிடுச்சு. எடுத்து போயிட்டு நஷ்டம் வருது. இப்போ நான் ஒரு உங்ககிட்ட ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணுறேன். 20,000 எனக்கு எடுக்க முடியல. இப்போ உங்ககிட்ட தான் கடன் வாங்குறேன். ஆமாம், அதுக்கு வட்டி எனக்கு அப்படி 20,000 ரூபாய் முதலே வர மாட்டுது. அதான் சொல்லுங்க. எப்படின்னா உடவுக்கு பழமொழி சொல்லுவாங்களா, உடவுக்கு உலகம் கூட நம்பல. இன்னும் பழமொழி நிறைய இருக்குது. விடுங்க, இதெல்லாம் ஒரு காலம் மாறும். கூட ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான். எந்த ஜாதி நம்ம பேசக்கூடாதுங்க. காமராஜ் வந்து நல்ல ஒரு மனுஷன். இந்த அண்ணாவும் ஒரு இடத்துல ஒரு 1.5 வருஷம் இருந்தாரு. அண்ணா 5 வருஷம் பாஸ் பண்ணல. அதுக்குள்ள உள்ள திட்டு போனது அந்த திருநாட்டில். எம்ஜிஆர் நல்ல மனுஷன், இப்போ எடப்பாடி நல்ல மனுஷன். புரியுதா? அதே போல் ஜெயலலிதாவும் நல்ல மனுஷன். புரியுதா? எனக்கு என்ன தெரியுமா, விவசாயிகளுக்கு வந்து எந்த கட்சிக்கான இடமா இருந்தால் போகிறாங்க. இப்படியாங்க நான் பண்ண முடியும். எப்படி எப்படி நான் படிக்க வைக்க முடியும்? இப்படி எல்லாம் வந்து நான் படிக்க வைக்க எனக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? விவசாயம் வந்து எனக்கு அசிங்கமா இல்லை. நீங்களாம் அழுவாதீங்க, நீங்களாம் அதுதான் வந்து அசிங்கமா தான் இருக்கு சார். இல்லை இல்லை சத்தியமா சொன்னேன் சார். எனக்கு விவசாயம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் நீங்க எல்லாம் இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? அதுதான் சொல்றேன். இல்லை இப்போ பண்ணுறல கடை வாங்கி பண்ணுறோம். இந்த மழை வந்து தண்ணி வரும். யார் நஷ்டம்? போன வருஷம் நஷ்டம் யாரும் கொடுத்தாங்க? இதெல்லாம் கல்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ணாணி போய்ப்பு அண்ணாணிக்கு அப்படி இதெல்லாம் எடுத்து கல்டா எடுத்து போயிருக்கு. அண்ணா அறிவாளிக்கு போய் இதில் ஆடு சேர்த்து போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு 10 பிசை கிடையாது. ஃபோன் மட்டும் வருது, ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ண முடியும்? விடுங்க, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நிலைமை மாறும். இல்லை யூடியூப் சேனலு முருகன் டாக் டைமில் வரும் பாருங்கள். நான் போடுறேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக அதுக்காக தான் போட்டுன்னு இருக்கேன். சேனலை பார்த்தாலே ஃபுல்லாக விவசாயத்தை பற்றி தான் இருக்கும். நான் பார்ப்பேன். வயசானவங்கள தான் போடுவேன். வயசானவங்க ஹெல்ப் பண்ணுவோம். வந்து அந்த டிவி எனக்கு பிடிக்குது. ஏன்னா அந்த டிவி வந்து யாருக்கும் அடிமை வராங்க.
காமராஜ் மாதிரி இருக்கணும். அதுதான் அண்ணா வந்து 1.5 வருஷம் இருக்காது. அண்ணா நான் வந்து மூலையாரு